ஆண்டவனே, குழந்தை வரம் கேட்டு எல்லாரும் ஒண்ணு வேண்டிக்குவாங்க. ஆனா நான் பெத்த குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன். இதை யாராவது நல்லவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கடவுளே, உயிரை போக்கிக்க வந்த எனக்கு இன்னொரு உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை கொடுத்துட்டேன். என்ன இங்க யாரையுமே காணோம்? அம்மா, என்ன இது? அம்மா, அம்மா, இங்க யாருமே இல்லையா? இப்ப என்ன செய்யறது? ஐயோ, யாரோ மயங்கி கிடக்குறாங்க. ஐயோ, என்னடி இது? பேச்சு மூச்சா காணா. என்னம்மா கூட்டம் அளிக்கிறீங்க? என்ன நடந்தது? யாரோ பாவம் பிள்ளைக்காரி மயங்கி விழுந்துட்டான். தண்ணி எடுங்கம்மா, தண்ணி எடுங்க. யாருமா நீங்க? நான் ஒரு அனாதைங்க. ஏமா, குழந்தையை தூக்கிட்டு மறுபடியும் நடந்தா போக போறீங்க? என்னங்க செய்யறது? ஏழைக்குதான் ஆண்டவன் குழந்தைய கொடுக்கறான். நான் வேணும்னா வண்டி ஏற்பாடு செய்து தர்றேன். நீங்க எங்கம்மா போகணும்? வேண்டாங்க, ரொம்ப நன்றி. பாத்தியாடி, கழுத்துல தாலி இல்ல, கையில குழந்தை. ஊரே கெட்டு போச்சுடி. தென்மொழி, உங்க பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சுட்டா சார். அவ சிரிச்சா, நான் செத்துட்டேன் சார். சார், நான் அவளை லவ் பண்ணிட்டேன் சார். என்னது? அவளும் என்ன லவ் பண்றா சார். அவ சொன்னாரா? ஆமா சார், அவளே சொன்னாரா? சார், ஒரு வயசு பொண்ணு இதெல்லாம் வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? என்னதான் நீங்க பெத்த பெண்ணா இருந்தாலும் கொஞ்சமாவது வெக்கமான இருக்காதா சார்? அவ சிரிச்சுட்டா சார், என்ன பார்த்து சிரிச்சுட்டாலே சார். அது சரிப்பா, அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சிரிப்புல இருக்கிற பாயிண்ட் எனக்கு தெரியாதா? நேத்து உங்க சம்சாரம் கூட தான் என்ன பார்த்து சிரிச்சாங்க. நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வேற, இது வேற சார். அது சரிப்பா, ஆனா இல்ல சார், ஆனா நிறுத்துங்க சார். மிஸ்டர் வரதன் சார், உங்க பொண்ணு என் தலைமையிலே கை வச்சுட்டா சார். இப்படி 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 இப்படி. அதுக்கு என்ன அர்த்தம்? லவ் தானே? லவ் தான். அது லவ் தான். அது இல்லப்பா, என் பொண்ணு கிட்ட இருக்கிற குறையா கொன்னு விடுவோம் பொண்ணு. அவகிட்ட ஏது குறை? இந்த சேத்துல முளைச்ச செந்தாமராவோ. இந்த பாருபா சார், உங்க குடும்பத்துல பிறந்திருக்க வேண்டிய பொண்ணே இல்ல. ஆஸ்பத்திரியில ஏதோ குழந்தைய மாத்தி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, யாரும் இல்லையா? யாரும் இல்ல. கால விட மாட்டேன். சம்மதம் கொடுத்தா கால விடுறேன், இல்லாட்டி கால வரை விட்டுருவேன். சரிப்பா, சம்மதம். மை டியர் மாமனார் சொல்லுங்க. மாமனார், அவ்வளவுதான். ஐயா, மரியாதையா சொல்றேன், வாங்குற கடனை எல்லாம் உடனே பைசல் செய்யணும். இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு அசைய மாட்டான். என்னயா கால் கத்துறீங்க? உங்ககிட்ட என்னையா பேச்சு? கூப்பிடியா உங்க எஜமானிய? மேனேஜர், யார் அவங்கெல்லாம்? என்ன சத்தம்? வாமா வா. மகாராணி, எங்களே யாருன்னு கேக்குறியா? நீ எங்களை எல்லாம் ஏமாத்தி இந்த சொத்து மேல கடை வாங்கியிருக்க. இந்த சொத்துல எல்லாம் ஒரு பைசா கூட உனக்கு சொந்தம் இல்லைங்கிற ரகசியம் இப்பதாமா எங்களுக்கு தெரிஞ்சது. பெரிய இடம்னு பேரு, ஒரே அயோக்கியத்தனமா இருக்கு. மேனேஜர், இவங்களை முதல் வெளியே வரட்டுங்க. என்னயா பொல்லாத காசு? அம்மா தலையட வச்சாவது உங்க பிச்சை காசை வீழ்ச்சி எறிய மாட்டாங்களா? போங்கய்யா. உங்க வார்த்தையை நம்பி போறோம்.
ஆனா நாளைக்கே பணம் வந்து வீட்டுல சேரல கோர்ட்டுக்கு போவோம், கூண்டுல நிறுத்துவோம், ஜெயிலுக்கு அனுப்புவோம், தந்தி சிரிக்க வைப்போம். ஞாபகம் இருக்கட்டும். போங்கய்யா போங்கய்யா போங்கய்யா. அம்மா, ஏன் மேனேஜர் மறுபடியும் ஏதாவது யோசனை சொல்ல போறீங்களா? ஆமாம்மா, பொழுது விடிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகுமோ நினைக்கிறப்ப எனக்கு பயமா இருக்குது. நீங்க ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா, உங்க கஷ்டமெல்லாம் தீரணும்னா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் நான் சொல்லுங்க மேனேஜர். உங்க உங்க கணவனா இருக்க என்ன சொல்லுங்க? உங்களுக்காக நான் என்னையே தியாகம் பண்றேன், என்னையே தியாகம் பண்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பாவுடைய சொத்து தான் வந்துடும், கடந்துள்ள தீந்துடும், நம்ம நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா வாழலாம். ஆமா மேனேஜர், இந்த நல்ல யோசனை இதுவரைக்கும் எனக்கு தோணவே இல்லை. ராணி ராணி ராணி, இப்பவே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? ராணி, இப்ப நான் உண்மையை சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதா என்னுடைய நெடுநாளைய திட்டம். என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற கூலிக்காரன் நீ என்ன பார்த்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன துணிச்சு? நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னையா மிரட்ட பாக்குறியா? என் முகத்துல முழிக்காத. கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட் ஐ சே. இது நம்ம கிட்ட வேலை செய்யற. ஆமாமா, நம்ம கிட்ட வேலை செய்யற வேலையாதாம்மா. பாவம் தூக்கு மேடைக்கு போறான். அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி, கல்யாணமாகாத பொண்ணு, அனாதையா தவிக்கிறம்மா. என்ன சொன்னீங்க? உங்களை நான் கல்யாணம் செய்துக்கணுமா? உங்களுக்கு பைத்தியம் இல்லையே? இல்ல, நிச்சயமா இல்ல. நீ வேலையா? நான் உன் முதலாளி மக ராணி. இந்த இடம் சிறைக்கூடம், அதோ காவல்காரங்க. போதுமா? எனக்கு பைத்தியம் இல்லன்னு இப்போது புரிஞ்சுதா? வேலையா, நான் சுயநினைவோடு தான் பேசுறேன். ஆனா நான் ஒரு கொலை குற்றவாளி. தெரிஞ்சுதான் வந்தேன். நான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவமா. அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். ஓஹோ, அப்ப நீங்க பைத்தியம் இல்ல, கொடுமையான உள்ளம் படைச்சவங்க. வேலையா, நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்? காரணத்தை கேள். உனக்கு தெரியும், எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், திரண்ட சொத்துக்கு அதிபதி. ஆமா ஆமா, என்ன போன்ற ஏழைகளுடைய ரத்தமும் வியர்வையும் கலந்ததுதான் அந்த சொத்துன்னு தெரியும். அந்த சொத்துல எனக்கு ஒரு பைசா கூட கிடையாது. அப்படியா? ஏழைகளுக்கு எழுதி வச்சாரா? இல்ல இல்ல, நான் கல்யாணம் செய்துகிட்டாதான் அந்த சொத்துக்கள் எனக்கு கிடைக்கும் உயில் எழுதி வச்சுட்டாரு எங்க அப்பா. அப்படியா? எவனோ சோம்பேறி போய் குடுத்து வச்சிருக்கா. கல்யாணம் பண்ணிங்க, சொத்து நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி சோம்பேறியோட நான் வாழ்க்கை நடத்த விரும்பல. நான் கல்யாணத்தையே வெறுக்கிறேன். அது ஒரு கொடுமையான திருவிழா. ஆணுக்கு பெண்ணை அடிமையாக்குற அக்கிரமமான ஒப்பந்தம். வெரி குட் வெரி குட். என்ன புரட்சிகரமான கருத்து. அம்மாடி, எதிர்காலத்துல உங்களை பத்தி ஒரு சரித்திரமே எழுதுவாங்க. ஆமா, ஆனா இதுவரைக்கும் பெண்களை பத்தி எழுதி வச்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஏன் சரித்திரம் இருக்காது வேலையா? அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண் தான் உயர்ந்தவன், அந்த ஆணுக்கு பணிவிட செய்யறதுக்காகத்தான் ஆண்டவன் பெண்ணை படைச்சான். புராணம், கதை, கவிதை எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. ஏன் வேலையா, நீயே சொல்லு. இந்த நாட்டுல பிறந்த மகா மகா மேதைங்க பெண்ணுக்குத்தான் புத்தி சொன்னாங்களே தவிர ஆணுக்கு எந்த உபதேசமாவது எங்கேயாவது உண்டா? எப்போதாவது உண்டா? இல்ல அதை கேட்க இது வரைக்கும் ஒரு நாதியாவது இருந்தது உண்டா? ஏன் இல்ல, அதான் நீங்களே வந்துட்டீங்களே. கேளுங்க, நல்லா கேளுங்க, ரைட்ட விடாதீங்க. ஆனா ஒண்ணு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், பெண்கள் தான் பிள்ளைய போயணுமா, ஆம்பளைங்க பெத்தா என்ன அப்படின்னு கேட்காதீங்கம்மா. நீ கேலி பண்ற, பரவாயில்ல. ஆனா எந்த காலத்திலயும் நான் மட்டும் ஒரு ஆணுக்கு அடிமையாக மாட்டேன்.
ஒரு பெண் தனியா வாழ முடியும்னு நிரூபிச்சு காட்டுறேன். தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு அநியாயமான முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? தேவையில்லை. கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு? இந்த கல்யாணம் சொத்துக்காக வாழ்க்கைக்காக அல்ல, அப்படித்தானே? ஆமா. அதாவது இந்த கல்யாணம் முடிஞ்சதும் கணவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. ஏம்மா, பூவையும் பொட்டையும் காப்பாத்துதான் பெண் குலமே போராடுது. கேவலம் பணத்துக்காக அதையெல்லாம் இறக்குன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இது நியாயமா இல்லையான்னு கேட்கறதுக்காக நான் இங்க வரல. கல்யாணம் செய்துக்க முடியுமா முடியாதா? தாலி இருக்கா? வேலையா? தாலியை கொண்டாங்கம்மா. அப்போ நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா? எப்படியோ உயிர் போக போகுது, அது உங்க மகிழ்ச்சிக்கு பயன்படுத்துமே. எடுங்க தாலி. உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிம்மா. சரியா? உங்க இஷ்டப்படி நான் தாலி கட்டியாச்சு. ஆனா என் விருப்பம் ஒண்ணு இருக்கு. என்ன அது? இப்ப தாலி கட்டினே அது இங்க 2-3 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா தாலியை கழட்ட போறீங்களே, அது 4 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, நாடு பூராவுக்குமே தெரியணும். அதனால அந்த நிகழ்ச்சியை பெரிய விழாவா கொண்டாடுங்க. எதுக்காக? இன்னும் புரியலையா? சுமங்கரியா சாகரம் பாக்கியம் நினைக்கிற பெண்கள் இந்த தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு பிறவி இருக்கேன்னு உலகத்துக்கு தெரிய வேண்டாம். அதுக்காக சொல்லுவோம். விழா கொண்டாடு, நிச்சயமா கொண்டாடு. வேலையா? கொஞ்சம் நில்லுங்க. உங்க தங்கச்சியை பத்தி கவலைப்படாதீங்க. அவளுக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்யறேன். என்ன மன்னிச்சுங்க, உங்ககிட்ட எந்த உதவி எதிர்பார்த்தா செய்யுது. தம்பி, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கீங்களே, உங்களுக்கா தூக்கு தண்டனை? அது மட்டுமா, கல்யாணம் நடந்தது பாத்தீங்களா? என்ன வேடிக்கை. ஐயா, உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்களே என்ன குத்தவாளி நினைச்சாங்க. உண்மையிலே நான் நிரபராதி. கடவுள் தான் காப்பாற்றணும் தம்பி. கற்கில் வீட்டு வஞ்சி கொடியே, பாயிண்ட் பரமசிவம் பெற்றெடுத்த பொற்கொடியே, வா வா. தேன்மொழி, இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசி நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்க போறேன். பேச பேச பேச. பாம்பேயா? என்ன சொல்ற நீ? என்ன இங்கிலாந்துல பேச? புரியுற பாஷையில பேசு. இந்த தமாஷெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முதல் இரவுல சினிமாவில டூயட் பாடுற மாதிரி 2 பேரும் பாடணும்னு ஆசை. இப்ப நீ ஓடணும், நான் உன்னை துரத்திக்கிட்டே வந்து ஜடையை பிடிச்சு இழுப்பேன், நீ கீழே வந்துடணும், உடனே நான் பாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். ஓடு ஓடு ஓடு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இப்ப நீ பாடு. சும்மா பாடு. அடிச்சு பாடு. என்ன பாபா, நீ ஊமையா? ஐயோ ஊமை. அம்மா பேபே, தாயே பேபே. ஐயோ என்ன விட்டு. இப்படியா துரோகம் பண்ண? நீ ஒரு ஊமை பொண்ணை தலைமையில கட்டிட்டிய, உருப்படி வியாதி.
சொல்ல விட்டான். மாப்பிள்ளை நீங்க தானே சொன்னீங்க எந்த குறை இருந்தாலும் பரவாயில்லைன்னு. என்ன நீ ஏமாத்திருக்க, சீட்டிங் பண்ணிருக்க. வாடா உன்ன செக்ஷன் 420 உள்ள தள்ளுற. வாடா மாமனார். மாப்பிள்ளை நீ தாலி கட்டிருக்க, செக்ஷன் 102 உன்ன உள்ள தள்ளுவேன். செக்ஷன் 102 உள்ள தள்ள போற. கேட்டியா மோட்டார் கார் ஹார்ன் அடிக்குது. மூஞ்சிக்கு என்ன வைக்கம். ஊட்டிட்டு போங்க மாப்பிள்ளை. கவலையிலடி, மாப்பிளைக்கு அந்த பாஷை வந்துருச்சு. சீரணிப்படையினர் புதிதாக பாதை போடும் பணியை சென்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று இரவு 11 மணிக்கு மாவட்ட கலெக்டர் துவக்கி வைத்தார். தோழர்களே, இப்போது கிட்டத்தட்ட மணி 11 ஆகிறது. இந்த இரவு நேரத்திலும் சீரணிப்படையினர் செய்ய காத்திருக்கும் இந்த தொண்டு மனிதாபிமானத்திற்கு, சுயநலமற்ற சேவைக்கு ஒரு அடையாளமாகும். பகல் முழுவதும் பல இடங்களிலே பணிபுரிகின்றவர்கள் இரவு நேரத்திலே இவ்விதமாக தொண்டு புரிவது உலகில் எங்கும் காண முடியாத அதிசயமாகும். ஆகவே இப்போது வேலையை துவக்கி வைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, 2 நிமிஷம் இருக்கு. இல்லைங்க, மணி 11 வேலை ஆரம்பிக்கலாம். என்னங்க ஒரு விபரீதம் நடந்து போச்சு. கொலை நடந்த நேரத்துல வேலையா சீரணையில இருந்தேன்னு சொன்னதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லைன்னு தூக்கு தண்டனை கொடுத்துட்டேன். இப்ப இந்த படத்துல நான் வேலை செய்யறதை பார்த்தேன். இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? புதுமை பெண் புரட்சி பாவை நமது ராணி ஆர்வக்கத்தை அலர வைக்கும் மாறினங்கே. எனக்கு சொத்து கிடைச்ச இந்த நல்ல நாள்ல என்ன வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் வெரி மச். அம்மா அது இப்ப கழட்ட கூடாதுமா. அதுக்கு ஒரு நாளை குறிச்சு அழைக்க வேண்டியவங்களை எல்லாம் அழைச்சி செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை கழட்டும். இது என் கழுத்துல விழுந்த அன்னைக்கு சீக்கிரம் கழட்ட போறேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அப்புறம் எதுக்குமா சடங்கு சம்பிரதாயமும்? அப்புறம் ஓ இஷ்டம். கோச்சுக்காதீங்க, யாரோ ஒரு நாட்டு பொறுத்தா வீட்டுக்குள்ள வருங்க. நான் விட மாட்டேன்னு சொன்னேன். என்ன தூச்சு போட்டு பஞ்சாடிட்டாமா. பஞ்சாரா யார் அது? யார் இந்த காட்டு மிராண்டி? யாரு இவன்? மரியாதையா என்ன பார்த்து எல்லாரும் யார் யாருன்னு கேட்கறாங்களே, சொல்லக்கூடாது. நான் தான் கணவன். ஆச்சரியமா இருக்கு. வாங்க என்ன யாரும் தெரியுதா? ஆமா, உனக்கு என்ன வேலை? மேனேஜர். இங்க என்ன, ஆபீஸுக்கு போ. சாப்பிட வந்துட்டாங்க. எப்படா சமயம் கிடையாது. வேலையா இந்நேரம் உங்களை தூக்கில போட்டிருக்கணுமே. என்ன கயிறு இறந்து போச்சா? அது எப்படி தூக்கில போக முடியும்? எமங்கிட்டே வாதாடி என் உயிரை மீட்டு வந்திருக்கா இந்த நவீன சாவித்ரி. சொல்லுமா, அத சொல்லு. நீதான் மிஸ்டர் சாணி வேலையான்னு சொல்லு. உன் பதிபக்தி, கணவன் மேல் வைத்திருக்கிற பற்று, பாசம், இதெல்லாம் தான் என் உயிரை காப்பாத்துச்சுன்னு சொல்ல. சொல்லுமா. வாழ்க வாழ்க மனத்தை வந்த மாவீரர் வேலையா. ராணிக்கு அடிமையாக மாட்டேன் என்ற ராணியின் வைராக்கியத்தை உடைத்தெறிந்த உத்தமர். தம்பி, நடந்துருச்சு. ஏதோ கடவுளா பார்த்து நடக்கிற காரியம் இது. மாடியில போய் அரை அலங்காரம் பண்ணுங்க. போங்கடா தம்பி. ஏதோ குழந்தை வளர்ந்த முறை அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க.
பாவி பாவி, இந்த நேரத்துல பேச வேண்டிய பேச்சாது. மரியாதையா போய் இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் போலீஸ் போலீஸ். பைத்தியக்காரி, சட்டப்படி நான் உன் காவன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நீ திரும்பி வருவேன் தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனே. நீ ஏன் படைச்ச? எப்படி படைச்ச? நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில், உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில். நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில், உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில். இன்னொரு பிறவி என்று உன்னிடம் உறவு கொண்டு வந்தேனே, நன்றி சொல்வேனே. இன்னொரு பிறவி என்று உன்னிடம் உறவு கொண்டு வந்தேனே, நன்றி சொல்வேனே. நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில், உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில். எழில் கூலுங்க கூலுங்க கொஞ்சி ரசிக்கட்டுமா, கண் மலர மலர கண்டு குளிரட்டுமா. எழில் கூலுங்க கூலுங்க கொஞ்சி ரசிக்கட்டுமா, கண் மலர மலர கண்டு குளிரட்டுமா. இன்று விடிய விடிய கதை அளக்கட்டுமா, விடிய விடிய கதை அளக்கட்டுமா. சுகம் முடிய முடிய அதை தொடரட்டுமா, சுகம் முடிய முடிய அதை தொடரட்டுமா, தொடரட்டுமா. நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில், உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில். தங்க கூடத்தை எடுத்து பால் பருகட்டுமா, தந்த சிலையில் மயங்கி மனம் உருகட்டுமா. புத்தம் புதிய முறையில் உன்னை நெருங்கட்டுமா, புதிய முறையில் உன்னை நெருங்கட்டுமா. நித்தம் நினைவில் இருக்க அள்ளி வழங்கட்டுமா, நித்தம் நினைவில் இருக்க அள்ளி வழங்கட்டுமா, வழங்கட்டுமா. நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில், உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில். மெத்தை உனக்கும் எனக்கும் என்று விரித்திருக்க, அந்த இனிய நினைவில் நாம் விழித்திருக்க. தொட்டு பழக பழக உடல் துவண்டிருக்க, உள்ளம் துணிந்து வந்தேன் உன்னை துடிக்க வைக்க, உள்ளம் துணிந்து வந்தேன் உன்னை துடிக்க வைக்க, துடிக்க வைக்க. நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில், உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில். இங்க வரேன்னு எனக்கு தெரியும். ராணி, உன் விருப்பத்திற்கு மாறா
கொஞ்சம் கொஞ்சம் மேலவா, கொஞ்சம் மேல. ஏண்டா புது மாப்பிள்ளை போய் எழுப்ப வேண்டாம்? நீங்க ஒண்ணு சீப்பு. எவனோ கஞ்சிக்கு செத்த வாய மாப்பிள்ளையா வந்திருக்கான், அவன் போய் எழுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணுமாக்கும். ஏண்டா தொப்ப உண்மையிலேயே கொலை பண்ணிருப்பானா? இருந்தாலும் இருக்கும், யாரு கண்டா? நம்ம கருத்துக்களை ஜாக்கிரதையா வச்சுக்கணும் ஜீப்பு. ஏண்டா இல்லாத ஏண்டா சொல்ற? உனக்கு எதிரா கழுத்து? நீ ஏண்டா சிரிக்கிற? இங்க என்ன வாடுது? ஏண்டா அடிக்கிற? சம்பளம் பத்தல என்ன? அம்மாவோட சொல்லி சம்பளத்தை அதிகப்படுத்தி சொல்றேன். 2 பேரும் கையில இருக்கீங்களே, ஒருத்தன் காலுக்கு வா. நீங்க போய் தூங்கணும், நாங்க வந்து உங்களை எழுப்பணும், காப்பி கொடுக்கணும், நீங்க குடிக்கணும். அப்புறம் தான் நீங்க கட்ட விட்டு கீழே இறங்கணும். அதுதான் பணக்கார விட்டு பழக்கம். அந்த பழக்கம் உங்களோட இருக்கட்டும், எனக்கு காப்பி குடிச்சா பழக்கம் இல்லை. ஓ ஹார்லிக்ஸ் நீராகாரம் இருக்கா? நீராகாரமா? ஆமா. அப்படின்னா அதுவே தெரியாதா? ஆமா, கலைவாணர் கூட இந்த நீராகாரம் குடிக்கணுங்கிறத பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கேன். பாட் நீராகாரம் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா? டின்னுல வருமா? ஹார்லிக்ஸ் மாதிரி பாட்டில்ல வருமா? இல்ல, உன் தொப்ப மாதிரி மூட்டையில வரும். ஆளப்பா எப்ப கலைவாணர் பேர் ஞாபகம் இருக்கு, என்ன சொன்னாரும் ஞாபகம் இல்லையா? போய் குளிங்க, போங்க. நீங்க போய் குளிங்க சார். நான் குளிச்சாச்சு. குளிச்சாச்சா? தம்பி எங்க ரொம்ப தூரம் போறீங்களா? இல்ல, என் தங்கச்சி கல்யாண விஷயமா போயிட்டு வந்துட்டு இருங்க, காவல எடுத்துட்டு வர. நான் நடந்தே போயிடுறேன். சத்தியமா சொல்றேன், இவன் பணக்காரனே இல்ல. இன்னும் 5 மணிக்கே குளிச்சிருக்கான். பயங்கரம் பஞ்ச பயனா. இனிமே நம்மளாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 4 மணிக்கு வந்திருக்கணும். அந்த வேலையை எனக்கு 2 வகையிலையும் எதிரி. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ராணி என் வலையில அகப்படுவான்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கு பாதுகாப்பா இவன் திரும்பி வந்துட்டான். கேஷியரை கொன்ன குற்றவாளி யார் நம்ம தேட ஆரம்பிச்சுட்டா நான் சிக்கிக்குவேன். அதனால பாசத்தோட தங்கைய பார்க்க போறானே அந்த வேலையை அந்த பாதையிலேயே அழியணும். இனியாவே திருப்பி வர மாட்டான். போதுமா மேனேஜர்? ஓகே ஓகே ஓகே. தங்கச்சி, தங்கச்சி வந்துட்டியா? நான் தான் வந்துட்டேன். ஏன் அண்ணே, யாருக்குமே மனசால கூட தீங்கு நினைக்க மாட்டியே.
உனக்கு என்ன இவ்வளவு பெரிய பழி? தங்கச்சி, நல்லவங்களுக்கும் சில நேரத்துல சோதனை வரும். ஆனா இந்த உண்மை இருக்க எப்பவுமே செத்து போவதில்லை. சில சமயம் தூங்குது. இப்ப விழிச்சுக்கிச்சு நான் விடுதலை ஆயிட்டேன். இவ மாத்திரம் இல்லாத இருந்தா நீ என்ன பார்த்திருக்கவே முடியாதுன்னு. அப்படின்னா உன் உயிரை காப்பாற்றுறது இவனுக்கு இல்லை. கேட்கும் போதே தியாகியா பிறந்திருக்கான் போல் இருக்கு. அண்ணே, இந்த குழந்தை யாருதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். தேடுவோம், கிடைச்சா கொடுப்போம், இல்ல நாம எடுத்துக்குவோம். சொல்லு, எல்லாரும் சொத்து காசுயா இருப்பாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு? எங்கிட்ட அன்புதான் இருக்கு. குட் மார்னிங் டாக்டர். அடே வக்கீல் சாரா, வாங்க வாங்க. தொழில்லாம் எப்படி நடக்குது? நல்ல ஓட்டம் டாக்டர். அதாவது கேஸ் எல்லாம் ஜெயிக்குது, கட்சிக்காரன் ஓடுறான், பேசிட்டு நீங்க துரத்துறீங்க இல்லையா? கேஸ் எல்லாம் தோக்குது, உதைக்கிறதுக்கு என்ன கட்சிக்காரங்க துரத்துறாங்க, நான் ஓடுறேன். பல பல. இது யாரு? நம்ம வைஃப். என் வைஃப். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. என்னம்மா சௌக்கியமா? அவ பேச மாட்டா டாக்டர். ஊமையா? டபுள் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். அவளை பேச வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். அட பாவி, பேச முடியாத புண்டாட்டி வேற யாரு கிடைப்பா? நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க. அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? டாக்டர், அவளோட நான் ஒரு டூயட்டாவது பாடிதான் ஆகணும். நீங்க தான் அவளை பேச வைக்கணும் டாக்டர். இம்பாசிபிள். அவ பிறவி ஊமை இல்ல டாக்டர். அப்படியா? ஆக ட்ரை பண்றேன். வக்கீல் சார், என்ன ஒரு விஷயம். என்ன? சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 3 தடவை யோசின்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிக்கணும். அதையே குனிஞ்சு செய்யறேன். பேச வைங்க டாக்டர். உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா? வாங்க. ஓகே. டாக்டர். பேசிட்டா. ஏன் டாக்டர், என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பொண்டாட்டிய பேச வைக்க கூடாதா? டாக்டர், நீங்க பேசும்போது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இருங்க இருங்க. அத்தா, என்ன பேச வைத்த தெய்வமே, இந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம்? ஆரம்ப நஷ்டமே எனக்கு தானே. வாங்க போல. எங்க? சைனா பஜாருக்கு. எதுக்கு? எதுக்கா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொகத்தை கண்டேன்? ஒரு நகை உண்டா, நட்டு உண்டா, கேவலம் ஒரு திருகாணி குச்சி உண்டா? கிடையாது கிடையாது கிடையாது. வாங்க நேர ஊடியா கடைக்கு போய் நெக்லஸ், ஒட்டியானம், மோதிரம், தோடு, மூக்குத்தி, வளையல், லோலக்கு, புல்லக்கு. நல்லா இருக்கு. முடியா இருக்கடைய விலைக்கு வாங்கணும், அவ்வளவுதானே? எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டிக்கிட்டு பஸ்ல ஏறி மவுண்ட் ரோட்டுக்கு வந்து அண்ணா கடைக்கிட்ட இறங்கி அங்க இருக்கிற ஒரு தியேட்டர்ல நல்ல இங்கிலீஷ் படமா பார்த்துட்டேன். முடியலையா? இனிமேதான் இருக்கிற கிளைமேக்ஸ். ஆமா, ஜிலு ஜிலுன்னு லைட்டை போட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் டைப்ல புது புது ஹோட்டல்லாம் நிறைய இருக்குதான். அங்க 2 பேரும் போய் அப்படியே ஜாலியா இறங்கி ஒரு ட்விஸ்ட், ஒரு சாச்சாச்சா 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 சாச்சாச்சா. இதோட பேபாவே தேவல. எனக்கு மயக்கமே வரும் போல இருக்கு. என்னடே மயக்க வருதா? ஆசையில ஒரு போர்ஷன் சொன்னதுக்கே உங்களுக்கு மயக்க வருதா? அட பாவி, புருஷனா பிறந்த ஒவ்வொருத்தன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான், யாருக்கும் தெரியாம சமையல் பண்றான், ஜடா பண்ணி விடுறான். நீங்க இதுக்கே மயக்க வருதுங்கிறீங்களா? ஆண்டவனே பகவானே, இந்த ஆளை கொண்டாந்து எந்த தலையில கட்டிட்டீங்க? இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ. டாக்டர், லாயர் நினைச்சே நான் போயிட்டு வரட்டுமா? எங்க என்ன போற? அதாவது உனக்கு குழந்தையை காப்பாற்ற கடமை வந்து பாரு, அது மாதிரி ஒருத்தர் நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு வந்திருக்கு. யாருன்னு அவங்க? கேட்காத, சமயம் வரும்போது சொல்றேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்க. சரிங்க. அவங்க அப்பா யாருன்னு தேடுறேன், பாப்போம்.